Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல XXL sizeல உள்ள ஒரு frock full frock எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக இந்த pink color netted fabric பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ஸும் டாப் போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த green color fabric 1.5 மீட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. ஓகே, இதனுடைய லைனிங் ஃபர்ஸ்ட் டாப் போர்ஷனுடைய லைனிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். துணியை இப்போ நாலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய ஷோல்டர் பாத்தீங்கன்னா 7 inches மார்க் பண்ணியிருக்கேன், half shoulder. இதிலிருந்து பாருங்க 3.5 inches கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். 4.5 inches கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம கழுத்து வரைஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்கோலுடைய உயரம் மார்க் பண்றேன். 7.5 inch அளவுக்கு ஆம்கோலுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே கரெக்டா நான் மெஷர்மெண்ட் செக் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றேன். டோட்டல் செஸ்ட் ரவுண்ட் 4ஆல டிவைட் பண்ணி 12 inches வருது. அந்த 12 inches இங்க மார்க் பண்ணி தையலுக்காக 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா 11 inches மார்க் பண்றேன். 1.5 inches ஸ்டிச்சிங்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதை கட் பண்ணியிருக்கேன். தேவையான இடங்களை நாச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 16 inches நான் எடுத்திருக்கேன். இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல இந்த மாதிரி ஆம்கோல்ல கொஞ்சமா உள்பக்கமா நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டாப் போர்ஷனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணிட்டோம். மெயின் ஃபேப்ரிக்லையும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் இதுதான் நெட்டட் ஃபேப்ரிக் ஸ்கர்ட்டுக்குரியது. இது 3 meters அளவு இருக்கு. இது ரெண்டா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த கோன் ஷேப்ல நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி டாப் போர்ஷன்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த துணியை எடுத்துக்கிறேன். இதுல நம்ம ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 11 inches மார்க் பண்ணியிருக்கோம். அது கூட 1 inch ஆட் பண்ணி 12 inches இந்த கார்னர்ல இருந்து நான் 12 inches மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற இந்த இடத்துல இருந்து கீழே ஹைட் நம்ம மார்க் பண்ண போறோம். ஹைட் பாத்தீங்கன்னா 45 inches நான் மார்க் பண்ணியிருக்கேன். 44 inches எனக்கு தேவைப்படுது. அது கூட 1 inch மேல டாப் போர்ஷன் ஜாயின் பண்றதுக்கு கீழே ஃபோல்டிங்க்கு 1 inch ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 45 inches மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த ஹிப் ரவுண்ட்ல வச்சு நான் அந்த 45 inchesக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி ஷேப் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற அந்த லைனை நான் கட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பாருங்க இப்போ நான் கட் பண்ணிட்டேன். சேம் அதே மெத்தடில் நான் லைனிங்கையும் கட் பண்ணிக்கிறேன். அம்பர்லா பேட்டர்ன்லேயே கட் பண்ணுறேன். ஏர்லைன் தான் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணுவோம். பட் இது வந்து நான் அம்பர்லா பேட்டர்ன்லேயே கட் பண்ணிக்கிறேன். ஹைட் மட்டும் 2 இன்ச்சஸ் குறைச்சிக்கிறேன். இப்போது ஸ்லீவுக்காக நான் வந்து துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கையினுடைய சுற்றளவு 7 இன்ச் மார்க் பண்ணி தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து கீழே 2.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி ஸ்லீவ்னுடைய ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சேம் இதையும் மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போது இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷனுடைய லைனிங்கும் ஸ்கர்ட் போர்ஷனுடைய லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். இது ஸ்டிச்சிங் மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து வெளியில் தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள். ஓகே, ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுட்டே வரேன். பாருங்கள், இப்போது லைனிங்கில் நம்ம டாப் போர்ஷனும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு துணியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் உடைய டாப் போர்ஷன் இது மெயின் ஃபேப்ரிக்னுடைய ஸ்கர்ட்டு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். இதனுடைய இன்னொரு பீஸையும் இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்தில் லைனிங்குடைய நல்ல பக்கத்தை பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ் பண்ணி இதனுடைய கழுத்து பகுதியை நம்ம தச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா நாச்சஸ் போட்டு இந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறமா இன்னொரு பீஸையும் இதே மாதிரி நம்ம நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். பாருங்க, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டு துணியினுடைய லைனிங்கை ஒன்றா வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா பிடிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடைச்சிருச்சு. சேம் ரெண்டு பக்கமும் இதே மெத்தடில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் லைன் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்போது நம்ம ஆம்கோல் லைன் வந்து தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்தில் இந்த லைனிங்கை வந்து வச்சு இதனுடைய கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு துணியை திருப்பி விட்டுடலாம். இப்போ கீழே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதனுடைய மேல் பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆம்கோல் லைனில் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சென்டரில் இருந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து ஸ்கர்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அம்பர்லாவே நம்ம பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஒன்றா ப்ளேஸ் பண்ணி 1.5 இன்ச் நம்ம வந்து துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவு மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக ஸ்கர்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நமக்கு XXL சைஸாக அம்பர்லா ஃப்ராக் வந்து ரொம்பவே சிம்பிளாக நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடையில பாருங்கள் கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், அது துணியில் வந்திருக்கிறது. கரெக்டாக நம்ம கீழே வந்து அந்த பிளெயின் ஃபேப்ரிக் வந்து வந்துடுச்சு. ஓகே, பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.